டைம் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷர்மியை மீட் பண்ண போகணும். டே சக்தி, இன்னைக்கு எப்படியாவது நீ ஷர்மி கிட்ட உன் மனசுல என்ன குழப்பம் இருக்கும் அதை அவகிட்ட சொல்லிடு. அதான் நல்லது. நான் மனசுல ஒன்று வச்சுக்கிட்டேன், அவகிட்ட ஒன்று பேசுறது கண்டிப்பா அது தப்பு. அவகிட்ட என்ன நமக்குள்ள நடக்குதுங்கிறத அதை அவகிட்ட சொல்லி ஆகணும். எதுவும் நேரடியாக பேசுறதா ரெண்டு பேருக்குமே நல்லது. பேசிட்டானா அவ வழியை பார்த்துட்டு போவான், நான் ஏன் வழியை பார்த்துட்டு போவோம். ஷர்மி கிட்ட இன்னைக்கு எப்படியாவது கண்டிப்பா விஷயத்த சொல்லி ஆகணும். டேய், அங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபயர் கேம்ப்ல இருக்காங்க, நீ என்ன உள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். இல்லடா, எனக்கு மைண்ட் இல்லை, நீ போ. டேய், என்ன இப்போ உனக்கு மைண்ட் இல்லை? இங்க எதுக்கு வந்த? ஜாலியா என்ஜாய் பண்ண தானே வந்த? வந்த இடத்துல என்ன உனக்கு மைண்ட் இல்லை? சாருக்கு இப்போ என்ன அப்படி மைண்ட் அப்செட்டு மச்சான்? நான் இப்போ எது சொன்னாலும் உனக்கு என்ன தப்பா பார்க்க மட்டும் தான் தெரியுது. இதனால இப்பெல்லாம் உன்கிட்ட மனசு விட்டு பேசவே பயமா இருக்கிறா மச்சான். இங்க பாரு மச்சான், உன்னை தப்பா நினைக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. மனசு விட்டு பேசினா பரவாயில்ல, மனசு விட்டு சில விஷயங்களை பண்ணிட்டான் அது பார்க்குற எங்களுக்கு தப்பா மட்டும்தான் தெரியும். டி, இப்ப நீ என்ன சொல்ல வர? இங்க பாரு, நீ அப்பப்ப ஏதோ பொடி வச்சு பேசுற. நான் என்ன தாண்டா பண்ணேன்? நான் என்ன பண்ணேங்கிறது எனக்கு நேரடியாக சொன்னாதானடா எனக்கு தெரியும். ஆனா நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன். அது நீயும் சரி ஸ்ரீயும் சரி சொல்ல மாட்டீங்க. அப்படி நான் என்ன தாண்டா மச்சான் பண்ணேன்? எது வந்தாலும் என்கிட்ட நேரடியாக சொன்னாதானடா அந்த தப்பை நான் திருத்திக்க முடியும். எந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு பண்ணாதான் தப்பு, தெரியாம பண்ணா அது கண்டிப்பா தப்புங்கிற இடத்துல போய் சேராது. அதனால நான் உன்னை தப்புலாம் சொல்லல. சரி இங்க பாரு, இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். தயவு செஞ்சு இனிமேல் ஸ்ரீ லைஃப்ல தலையிடாத. ஸ்ரீ பக்கம் போகாம இரு. உனக்குன்னு ஷர்மி இருக்கான், போய் அவளை பாரு. அவளுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றும் பார்த்து செய். ஸ்ரீக்கு என்ன வேணும்னு நீ பார்த்து செய்ய வேண்டிய இடத்துல இப்ப இல்ல. ஸ்ரீக்காக எங்கேயாவது ஒருத்தன் பிறந்திருப்பான், அவன் வந்து பார்த்துப்பான். நீ போய் ஷர்மிய பாரு, அதுதான் சரியா வரும். நிறுத்த கார்த்திக், நானும் ஃப்ரெண்ட் ஆச்சேன் மச்சான் ஆச்சுன்னு ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். நீ என்னன்னா நாளைக்கு மேல போயிட்டு இருக்க? என்ன சொன்ன? நான் ஸ்ரீயை பார்க்க கூடாதா? டேய், எனக்கு புரியல. நான் எதுக்கு ஸ்ரீயை பார்க்க கூடாது, ஸ்ரீயை பேசக்கூடாது, ஸ்ரீ லைஃப்ல தலையிடக்கூடாது? முதல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருடா? சக்தி, இப்ப நீ கோவமா இருக்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசலாம். இருக்கா பேச்சுன்னு வந்துருச்சுல, பேசலாம். நானும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். டேய், ஆமாண்டா, ஆரம்பத்துல நான் ஸ்ரீயெல்லாம் வெறுத்தேன், அவாய்ட் பண்ணதான், ஹர்ட் பண்ணதான். என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். ஆனா சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? எனக்கு புரியல. இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி நான் ஸ்ரீயை விட்டலாம் நகர்ந்து போக மாட்டேன். ஸ்ரீயை பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். ஸ்ரீயை பார்க்க வேண்டியது என் கடமை. ஸ்ரீ கிட்ட பேசுவேன். ஸ்ரீயோட லைஃபை பார்க்க வேண்டியது என் கடமை தான்டா. சக்தி, கார்த்திக், நானும் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ சொல்ற ஒரு வார்த்தையும் என் மனசை காயப்படுத்திட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, என்ன சொன்ன? ஸ்ரீக்காக ஒருத்தன் பிறந்திருப்பானா? டேய், அவளுக்காக பிறந்திருக்கான் நான் மட்டும் தான்டா. என்ன சொல்ல சக்தி? ஆமாடா, ஸ்ரீயை பார்த்துக்க எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ யார் முதல்ல என்ன பார்க்காத என்ன பேசாதுன்னு சொல்றதுக்கு? நான் தான் நியாயமா உன்கிட்ட சொல்லணும். ஸ்ரீயை பார்க்காத, ஸ்ரீகிட்ட பேசாத, ஸ்ரீகிட்ட தள்ளியே இருன்னு நான் தான் உன்கிட்ட சொல்லணும். ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். ஸ்ரீக்கு உனக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னடா நான் ஸ்ரீயை பார்க்க கூடாதாமா, ஸ்ரீயை பார்த்துக்கிறதுக்கான உரிமை எனக்கு கிடையாதாமா. அவளை பார்த்துக்கிறதுக்கு வேற ஒருத்தர் பிறந்து வருவானா? எவன் வரான்னு நானும் பாக்குறேன். எவனும் ஸ்ரீ லைஃப்ல வர முடியாது, வரவும் விட மாட்டேன். இந்த சக்தி மட்டும்தான் எப்பவும் ஸ்ரீ லைஃப்ல. ஸ்ரீயை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு மட்டும்தான்டா இருக்கு. உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லுவேன். ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு தான் பொறுமையா இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஸ்ரீயை பார்க்காத, ஸ்ரீ கிட்ட பேசாதுன்னு சொன்ன அதையே திருப்பி நானும் உனக்கு சொல்ல வேண்டியது வரும். பாத்துக்க. ஆரம்பத்துல தப்பு பண்ணிட்டேன். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், தப்பு மட்டும்தான் பண்ணிட்டே இருப்பானா? ஏன் அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதா? அவன் கடைசி வரைக்கும் திருந்தே இருக்க மாட்டானா? திருந்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அதை கொடுக்காம திருந்தலன்னு சொன்னா அவன் எப்பதான் திருந்துவான்? அது போலதான் நானும் ஆரம்பத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். என் தப்பு எத்தனையோ நாள் நான் உணர்ந்துட்டேன். இதை நான் எப்படி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லு. நான் வேணா பண்றேன். இல்ல என்ன பண்ண நீங்களா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லு. என்னடா, என்னைய நான் வெட்டிக்கிட்டா புரிஞ்சுப்பீங்களா? இல்ல என்ன நான் மொத்தமா அழிச்சுக்கிட்டா புரிஞ்சுப்பீங்களா? என்ன பண்ணணும்னு சொல்லு. சக்தி, நான் வெளியில போறேன். டேய் கார்த்திக், எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை. நீ நிதானமா யோசி. நீ பண்றது சரியா தப்பான்னு உனக்கே புரியும். நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நான் இப்ப இங்க இருந்தா கண்டிப்பா சரியா இருக்காது. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். பாய்.
உலகம் மறந்து போச்சு உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு உயிர் வரைக்குதே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா சீரன் டேய் கார்த்திக், டேய் சக்தி, ஏன்டா இப்படி எல்லா மனசையும் நோக்கடிச்சிட்டு இருக்க? அது சரி, நான் மட்டும்தான் எல்லாரும் மனசையும் நோக்கடிக்கிறேன். யாரும் என் மனசை நோக்கடிக்கிறாங்க? அவன் சொன்னது மட்டும் கரெக்டா? எப்ப பாரு ஸ்ரீயை பார்க்காத, ஸ்ரீ கிட்ட போகாத, ஸ்ரீயை நெருங்காத. ஏன்டா அப்படி சொல்ற? அவ்வளவு கேட்டவனா? அவ்வளவு மோசமானவனா நானு? சும்மா சும்மா என்ன வேற மாதிரி பார்த்தா எப்படி? எதுக்கு என்ன ஸ்ரீ கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டேனே. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கல. மறுபடியும் நான் ஆரம்பத்துல பண்ணதே சொல்லிட்டு இருந்தா நானும் என்னதான் பண்ணுவேன்? எனக்கும் மனசு இருக்குல்ல, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் வலிக்கும்ல. கார்த்திக் சாரிடா, நான் இப்படி பேசணும்னு நினைச்சிட்டு பேசலடா. என்ன நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ என் நண்பன்டா, கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பேன். எங்க போயிருப்பான்? சரி, நைட்குள்ள ரூம் வந்துடுவான்ல, அப்புறம் அவன்கிட்ட பேசி சமாதானப்படுத்துவோம். இப்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம முதல்ல போய் ஷர்மியை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு ஷர்மியை பார்த்து நான் எல்லாத்தையும் பேசி ஆகணும். ஆமா, கண்டிப்பா பேசணும். இதுக்கு மேல நான் எதையும் தள்ளி போட விரும்பல. நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். யார் டோர் தட்டுறது? ஒருவேளை கார்த்திக் வந்துட்டானா? இல்லையே, அவன் வந்தா ஏன் டோரை தட்டணும்? அவன் தானே டோர் லாக் பண்ணி விட்டு போனவன். கார்த்திக் இல்லைன்னா வேற யாரு? யாருன்னு தெரியலையே. வெயிட் பண்ணுங்க. நீயா? நீ என்ன இந்த டைம்ல? ஆமா சக்தி, நம்ம பேசலாம் முடிவு பண்ணிருந்தோம்ல. நீ கூட என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னல. அதான் நான் இப்பதான் ஃப்ரீயா இருந்தானா, அதான் பேசலான்னு உன்னை தேடி வந்துட்டேன். ஏய் ஷர்மி, லூசா நீனு? இதுக்காக ரூமுக்கு வருவா? சரி வா, வெளியில போலாம். சக்தி என்ன எனக்கு கூட புரியல. நம்ம ரெண்டு பேரும் என்ன வேற வேறயா? சக்தி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். ரூம்ல வச்சு மீட் பண்ணி பேசினா தப்பா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரூமுக்கு வரக்கூடாதா என்ன? ஷர்மி, இங்க பாரு, தேவையில்லாத பேசாத. இந்த டைம்ல நீ ரூமுக்கு வந்து ரொம்ப தப்பு. முதல்ல வெளியில வா, நம்ம வெளியில போய் பேசுவோம். சக்தி எனக்கு புரியல. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற? நம்ம ரெண்டு பேருக்கு பிரைவசி வேணும்ல. வெளியில இருந்து பேசினா என்ன பிரைவசி கிடைக்கும்? பெட்ரூம்ல இருந்து பேசினா ஃபுல் பிரைவசி நமக்கு இருக்குல்ல. ஷர்மி, இங்க பாரு, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதே இதை பத்தி தான். இதை பத்தி நம்ம பேசணும்னா ரூம்ல இருந்து பேசுறது தப்பு. வெளியில போலாம். நீ நானும் மட்டும் ரூம்ல இருக்கிறது யாராவது பார்த்தா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. வெளியில வா, நம்ம வெளியில போவோம். காரிடார்ல நின்று பேசுவோம். வா. முடியாது சக்தி, நான் வர மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து பேசுவோம். இங்க பாரு, யார் நம்மள பார்த்து தப்பா நினைச்சாலும் அதை பத்தி இதுக்கு நம்ம கேர் பண்ணணும். நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுல நம்ம தனியா இருந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்ம இங்க இருந்து பேசலாம். ஏய் நேத்து ஷர்மி, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல? இங்க பாரு, வா வெளியில போவோம். எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசுவோம். கிளம்பு. இந்த அளவுக்கு கோவப்படுறான், அப்போ இவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதனாலதான் இந்த அளவுக்கு கோவப்படுறான். ஷர்மி, இப்ப இவன்கிட்ட கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துக்காத. அவன் என்ன சொல்றானோ அதை செய். அவன் ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் அவன் தள்ளாடி விலகன போவான். அப்ப நம்ம ரூமுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை பார்த்துப்போம். இப்போ அவன் என்ன சொல்றானோ அதை அமைதியா செய்வோம். என் மனைவி கோவப்படுறியா சக்தி? நடக்க வேண்டியது நடக்கட்டும். அதுக்கப்புறம் உன் கோவம்லாம் எங்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஓகே 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 சக்தி, கோவப்படாதா. இப்ப என்ன, நம்ம வெளியில போய் பேசணும், அவ்வளவுதானே. ரூம்குள்ள இருக்கக்கூடாது. சரி வா, வெளியில போலாம். இதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். வெளியில போ, நோட வர. சாரி, நான் தனியா இருக்க மாட்டேனா? என்கிட்ட தனியா பேச உனக்கு டைம் கிடைக்காதான்னு நினைச்ச சக்தியா நீனு? இப்போ இப்போ ஒரு பிரைவசி, ஆனா இதை யூஸ் பண்ணிக்காம வெளியில போனா என்ன விரட்டுற? இல்ல சக்தி, நீ டோட்டலா மாறிட்ட. உன்னை அப்படியெல்லாம் நான் மாற விட மாட்டேன். மாறவும் விட மாட்டேன், என்னை விட்டுட்டு போகவும் விட மாட்டேன். இப்ப பேசலாம். எதுவா இருந்தாலும் இப்படிதான் பேசணும். இனிமே தனியா பேச நமக்குள்ள எதுவும் இல்லை, புரியுதா? என்ன சொன்ன? தனியா பேச எதுவுமே இல்லையா? என்ன சக்தி, நானும் மார்னிங்ல இருந்து பாக்குறேன், உன் பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்கிட்டயே கோவப்படுற, தனியா பேச எதுவும் இல்லைன்ற, எனக்கு புரியல. ஆமா, நான் இந்த விஷயத்த மார்னிங்கே பேசியிருப்பேன். ஆனா நீ தான் பேச விடாம அதை இதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். இங்க பாரு, இப்ப நான் சொல்ல வந்ததை உன்கிட்ட நேரடியாவே சொல்லிடுறேன். எனக்கு சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, அதே சமயம் உன்னை காயப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல படுறத சொல்றேன்.
அது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதான் உண்மை. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஆமாமா கொடுங்க. ஏய் ஷர்மி, எப்போ நீ ஜூஸ் ஆர்டர் பண்ண? நீங்க கொடுத்துட்டு போங்க. ஓகே மேடம். சொன்னது போட்டாச்சா? பக்காவா கலந்துருக்கு மேடம். வெரி குட், தேங்க்யூ. நீங்க நிக்காத, கிளம்பு. ஓகே மேம். என்ன சக்தி, ஜூஸ் கையில வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? குடி. நான் குடிக்கிறதா இருக்கேன். இதை நீ எப்போ ஆர்டர் பண்ண? நான் உன்கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணி தான் ரூமுக்கு வந்தேன். சரி, ரூமுக்கு வந்து சும்மா எப்படி பேசுறது, அதனால வரும்போதே ஜூஸும் சில ஸ்நாக்ஸும் ஆர்டர் பண்ணேன். இன்னும் ஸ்நாக்ஸ் வரல, ஜூஸ் மாத்திரம் வந்திருக்கு. ஆனா நீ தான் அதுக்குள்ள வெளியில போலான்னு வெளியில விரட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க பாரு ஷர்மி, நம்ம நைட் டைம்ல பேசணும்னு நினைச்சதே தப்பு. அதுலயும் ரூம்ல தனியா இருந்து பேசுறது அது அதை விட தப்பு. பாக்குறவங்க வேற மாதிரி நினைப்பாங்க. அதனாலதான் வெளியில போலான்னு சொன்னேன். தப்பா இருந்தா சாரி, ஆனா இதான் சாரி. சக்தி, இப்ப எதுக்கு மறுபடியும் அதை பத்தி பேசிக்கிட்ட? ஜூஸ் சாப்பிட. ஜூஸ் குடிப்பியா இல்ல அது கூட? ஏய் அப்படிலாம் எதுவும் இல்ல, சாப்பிடலாம், சாப்பிடு. இல்ல, இந்த ஷர்மி இந்த டைம்ல சீனியர் கூட நின்னு பேசிட்டு இருக்கான். இது ரொம்ப தப்பாச்சே. இவள சீனியரை நெருங்க விடாமல பாத்துட்டு இருந்தேன். என்ன மீறி எப்படி போய் சீனியர் கிட்ட வந்தா? அதுவும் இந்த டைம்ல நின்னு பேசிட்டு இருக்கான். இவள நம்புறதுக்கெல்லாம் இவ எதுக்கும் துணிஞ்சவளாச்சே. எல்லாரும் அங்க ஃபயர் கேம்ப்ல இருக்காங்க. இவ மட்டும் என்ன இங்க பண்றான்? சீனியர் வரமாட்டாருன்னு தெரியும். அங்க ஸ்ரீ மேடமும் வரலையே. ஸ்ரீயும் ரூம்ல தான் இருக்கா. ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு தப்பா தெரியுது. பரவா, அது வரைக்கும் வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க, சந்தோஷம்தான். இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் தனியாலாம் பேச விடக்கூடாது. ஷர்மி, தனியாவா பேசணும்னு நினைக்கிறேன்? அதுவும் எங்க சீனியர் கிட்ட. ஏண்டி அன்னைக்கு ஸ்ரீயை எப்படி திட்டின, இப்போ சீனியர் உன்னை அவாய்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாரு. அது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. என் ஸ்ரீய எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண, அவாய்ட் பண்ண, இன்னும் கொஞ்ச நாள சீனியரு உன் முகத்துக்கு நேராவே உன்னை அவாய்ட் பண்ணுவாரடி. அவாய்ட் பண்றது மட்டும் இல்ல, ஹர்ட் பண்ணுவாரடி, பண்ண வைப்பேன்டி. என் ஃப்ரெண்டு ஸ்ரீய என்னென்ன பேசியிருக்கான். அவ பாவம் அப்பாவி. இப்ப வரைக்கும் பேசின எதையும் சீனியர் கிட்ட சொல்லாம இருக்கான். ஆனா அவ மட்டும் சீனியர் கிட்ட சொன்ன நீ உயிரோட இருப்பியாங்கிறதே டவுட் தாண்டி. ஏய் என்ன ஜூஸ் இது? இது ஜூஸ் ஒரு மாதிரி இருக்கு. இல்லையே, நல்லா தானே இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? இல்ல சக்தி, நல்லா தான் இருக்கு. நீ ஏதோ என் மேல கோவத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஆர்டர் பண்ண ஜூஸ் கூட நல்லா இல்லைன்னு சொல்றேன். ஏய் லூசா நீனு? ஜூஸ் ஏதோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கு, ஆனா நீ நல்லா இருக்குங்கிற. அதே சக்தி, நான் வாங்கி கொடுத்தது கூட அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே ஏதோ ரீசன் சொல்லிட்டு இருக்கேன். ஷர்மி, எதுக்கு எல்லாத்தையுமே தப்பா எடுத்துக்கிற? அப்படிலாம் இல்ல, உண்மையாவே. சரிப்பா, உனக்கு குடிக்க பிடிக்கலனா பரவாயில்ல, கொடுத்துரு. நான் வாங்கி கொடுத்தது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், கொடு. ஏய் சரி, நீ எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்காத. இப்போ என்ன, இந்த ஜூஸை குடிக்கணும் அவ்வளவுதானே? நல்லா இல்லதான் இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சு தொலைறேன். ஆமா, ஜூஸ் அப்படிதான் இருக்கும். கலக்க வேண்டியதை கலக்கணும். ஜூஸ் ஒரு மாதிரி தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே ஒரு மாதிரி ஆயிடுவ. அப்பா, குடிச்சிட்டோம். எனக்கு இது போதும், இது போதும் சக்தி. இதுதானே எனக்கு வேணும். இங்க ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கே. இதுக்கு மேலேயும் இவளை சீனியர் கிட்ட தனியா பேச விடக்கூடாது. முதல்ல இவளை தள்ளிக்கிட்டு போகணும். இந்த பார்வைன்னு இருக்கும்போது நீ சீனியர் கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறியா? அது கனவுல கூட முடியாதுடி. நான் வரேன், வந்துட்டே இருக்க பேபி. ஏய் ஷர்மி, ஜூஸ் ஏதோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நீ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இதுக்கு மேல போதும், ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இந்தா சக்தி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அது கொஞ்சம் மட்டும் குடிச்சிரு. அது மட்டும் குடிச்சிரு ப்ளீஸ், எனக்காக. எனக்காக இல்ல, இதுக்கு மேல எனக்கு குடிக்கல ஷர்மி, வேண்டாம். சக்தி ப்ளீஸ், எனக்காக. இதை நீ குடிக்கலன்னா என்ன நீ ரொம்ப ஹர்ட் பண்றதா நான் எடுத்துப்பேன். ப்ளீஸ், எனக்காக. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? இப்ப என்ன, இந்த ஜூஸை குடிக்கணும் அவ்வளவுதானே? குடிக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சக்தி. நீ ஃபுல்லா குடிச்சிட்டல, இது போதும். இதானே எனக்கு வேணும். இதுக்கப்புறம் இந்த ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணாத, நல்லா இல்ல. ஷர்மி, இவன் இங்க வந்தா? ஐயோ கடவுளே, எல்லாமே கரெக்டா வர நேரத்துல இவன் வந்து சொதப்பிடுவா போல இருக்கே. இவன் எதுக்கு இங்க வந்தா? இவன் அங்க ஃபயர் கேம்ப்ல தானே இருந்தாங்க. இவன் மட்டும் எதுக்கு இங்க வந்தான்னு தெரியலையே. இவளுக்கு எப்பயாவது இங்க அனுப்பணுமே. ஷர்மி, என்ன பார்த்தது ஷாக் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஏ பர்வீன், நீங்க என்ன பண்ற? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில இருக்காங்க, நீ மட்டும் இங்க பண்ற? ஆமா, ஸ்ரீ எங்க? ஸ்ரீ அங்கதானே இருக்கான். இல்ல சீனியர், ஸ்ரீ ரூம்ல இருக்கா.
அதான் அப்பப்ப ஸ்ரீயை வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஸ்ரீ வரலன்னு சொல்லிட்டான். அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்காமா. அவ இன்னைக்கு முழுக்க தும்பிட்டே இருந்தா பாத்தீங்களா? அவளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. போதா குறைக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு. அதான் அவ வரலன்னு சொல்லிட்டான். உள்ள படுத்துட்டு இருக்கான். அதான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து அவளை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துலதான் நம்ம ஷர்மி மேடமையும் பார்த்தேன். ஷர்மி, என்ன செல்லக்குட்டி இங்க என்ன பண்றீங்க? அது அது பர்வீன், நான் சக்தி கிட்ட பேசலாம் வந்தேன். அதான் பேசிட்டு இருக்கோம். நீ போ, நான் சக்தி கிட்ட பேசிட்டு அப்புறமா வரேன். அட என்ன ஷர்மி, மேடம் நீ ரொம்ப நேரமா காணோன்னு உன்னை மேடம் ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதான் ஷர்மி அங்க இங்க இடுக்கு முங்கு முடுக்கல இருப்பா, போய் அலைக்க தூக்கிட்டு வான்னு மேடம் சொல்லி அனுப்புனாங்க. அதான் உன்னை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். நீ ஏன் வரியா இல்ல நான் தூக்கிட்டு போவா? ஏய், என்ன விளையாடிட்டு இருக்கியா? நீ போ, எனக்கு வர தெரியும். அட என்னம்மா, ஃப்ரெண்ட் எல்லாம் தூக்கிட்டு போக கூடாதா என்ன? அதான் தூக்கிட்டு போலாம். ஓ, நான் ஒல்லியா இருக்கேன், நீ கொஞ்சம் பூசின மாதிரி புஷ்டியா இருக்கே, அதை நான் எப்படி தூக்கிட்டு போகணும்னு தயங்குறியோ? அதான் தயங்காத, நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான். அதான் தூக்கிட்டு போயிடுவேன். என் ஃப்ரெண்ட மனசுல நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, என் ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்வேன். இப்போ நான் நினைச்சிட்டேன், அதனால உன்னை தூக்கிட்டு போறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தூக்கிட்டு போகட்டுமா? பர்வீன், நீ ஷர்மியை தூக்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு உன்னை தூக்கிட்டு போக ஆள் வரணும். தூக்கிட்டு எல்லாம் போகாத, கூட்டிட்டு போ, அதான் கரெக்டா இருக்கும். ஐயோ கடவுளே, இவ எல்லாத்தையும் கெடுத்து போல இருக்கே. இவ இப்ப போகணுமே, இவளை எப்படி நம்ம தரத்தி விடுறது? என்ன ஷர்மி, அத சீனியரே சொல்லிட்டாரே. வா போலாமா நம்ம? இங்க பாரு பர்வீன், நீ போ, நான் சக்தி கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வரேன். இல்ல ஷர்மி, என்னால இப்ப பேச முடியாது. எனக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நீ பர்வீன் கூட போ, நான் போய் ரூம்ல படுக்கிறேன். பர்வீன், ஷர்மி கிளம்புங்க, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். பர்வீன், ஸ்ரீயை பார்த்துக்க, அவ ரூம்ல தனியா இருக்கான்னு சொல்றேன். கொஞ்சம் அப்பப்போ பாரு, சரியா? நானே பார்த்துப்பேன். என்னன்னு தெரியல, இப்ப கொஞ்ச நேரமா ஒரு மாதிரி கேரா இருக்கு. அதான் நீ கொஞ்சம் பாத்துக்க என்ன. ஐயோ சீனியர், ஸ்ரீயை பார்க்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் முதல்ல நான் ஷர்மியை பார்க்கறேன், அப்புறமா வந்து ஸ்ரீயை பார்க்கறேன். ஸ்ரீ ரூம்ல பத்திரமா தான் இருக்கா. ஷர்மி செல்லம், போலாமா? அதான் சீனியரே சொல்லிட்டாரே, வாடி. இவ தொலை தாங்க முடியல. அவருக்கு கிளம்புனதுல இருந்து இவன் நம்மள ரொம்ப நச்சரிக்கிறான். இவள சரி, இப்ப கூட போற மாதிரி போயிட்டு இவள அங்க கலட்டி விட்டுட்டு திரும்பி நம்ம இங்க வரணும். ஆனா சக்தி டோரை லாக் பண்ணாம இருக்கணுமே. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். இரு, சக்திக்கு தலைவலியா இருக்குன்றாங்க. ரூம்ல போய் படுக்கட்டும், அப்புறம் நம்ம போலாமே. ஏய் ஷர்மி, நான் போய் நீங்க போங்க. அத ஷர்மி ஆசைப்படுறால, நீங்க ரூமுக்குள்ள போங்க, நாங்க ரூமை விட்டு வெளியில போறோம். என்ன ஷர்மி, கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் தான். சரி, அதுக்கு என்ன, நான் உள்ள போறேன். அப்பாடா, டோரை லாக் பண்ணல. இதான் இதான் எனக்கு வேணும். போலாமா? வா வந்து தோல. ஏ பாரு நில்ல, எதுக்கு இப்ப என்ன ரொம்ப நச்சாச்சிட்டு இருக்க? சரிக்கிறேனா? ஏய், எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா வந்து உனக்கு கூப்பிடுறேன். நான் போய் உன்னை டார்ச்சர் பண்றேன்ற மாதிரி பேசுறேன். பண்றதெல்லாம் எனக்கு டார்ச்சர் மாதிரி தான் இருக்கு. அப்படியா? நான் பண்றது உனக்கு டார்ச்சர் மாதிரியா இருக்கு? அப்ப அதான் எனக்கு வேணும். நான் பண்றது உனக்கு டார்ச்சரா இருக்குல்ல, இதான் எனக்கு வேணும். என்னடி பாக்குற? புரியல? என்ன பாக்குற? ஐயோ, அன்னைக்கு நீ எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண. அவ சக்தி சீனியர் கிட்ட பேசாத போதே அவர்கிட்ட தான் பேச வந்திருக்கா, அவரை தான் மயக்க வந்திருக்கா, அப்படி இப்படின்னு என்னென்ன பேசுன. அதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட முடியுமா என்ன? அதான் உன் கூடவே இருப்பேன், ஆனா உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்டுக்காக எதுவும் பண்ண வேண்டி. வா, மேம் உன்னை கூப்பிட்டாங்க. என்ன பேபி, என்ன திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சாலும் நடக்காது. இந்த பார்வைன்னு இருக்க. வா போலாமா பேபி? மஞ்சு, மஞ்சு, மஞ்சு டார்லிங், எங்கம்மா இருக்க? வாமா. என்ன பண்றா இவன்? மஞ்சு, சக்தியும் இங்க இல்ல. இவ மட்டும் உள்ள என்னதான் பண்ணுவான்னு தெரியல. ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்ட்ல வந்திருக்கேன். மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி ரொம்ப டயர்ட்ல இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வா மஞ்சு. வாங்க. இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள தானே இருக்க போறேன். நான் என்ன வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். மஞ்சு, நான் எவ்வளவு ஹாப்பியா வந்திருக்கேன், நீ என்னதானே கடுகடுன்னு இருக்க. என்ன டார்லிங், இங்க வா. நீங்க என்னைக்குதான் சந்தோஷமா இல்லாம இருக்கீங்க? இப்போதைக்கு நீங்க மட்டும் தான் சந்தோஷமா இருக்கீங்க. மஞ்சு, நான் சந்தோஷமா இருக்கேன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். உங்களை சந்தோஷமா வச்சு இல்லாம நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நாங்க தானே, நீங்க தான் சொல்லணும் நாங்க சந்தோஷமா இருக்கோமா இல்லையான்னு. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க சொல்ற பதில தாங்க இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையான்னு. கேள்வியா? மஞ்சு, அங்க ஆபீஸ்ல நான் எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்தா நீ என்ன கேள்வி கேக்குற? சரி சரி, எல்லா ஆம்பளைங்களுக்கும் இதானே. வெளியில 1000 பேரை கேள்வி கேட்பாருங்க, ஆனா வீட்டுக்குன்னு வந்துட்டா பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லிதானே ஆகணும். பொண்டாட்டி தானே இந்த வீட்டோட
பிரைம் மினிஸ்டர். அப்படி இருக்கும்போது பதில் சொல்லாம இருப்பேனா என்ன? கேளுமா, என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? கேளு. ஏங்க நான் இப்ப கேக்குற கேள்விக்கு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. முதல்ல கேள்வி கேளு மஞ்சு. நான் உண்மையை சொல்லலாமா பொய் சொல்லலாமான்னு நான் தானே டிசைட் பண்ணணும். கேள்வி கேளு. இங்க பாருங்க, வெளியில மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசி என்ன ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். அதனால என்கிட்ட மாத்தி பேசணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உண்மையை சொல்லுங்க. ஏங்க நீங்க நானும் சக்தி 3 பேரும் நம்ம ஸ்ரீய பொண்ணு பார்க்க போறதா நீங்க சொல்லியிருந்தீங்களாமே. அடுத்த வாரத்துல பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லியிருக்கீங்களாமே. அது உண்மையாங்க? ஓ, நீ அத பத்தி கேக்குறியா? ஓ டார்லிங், நான் இத பத்தி உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல. ஆமா, இத உன்கிட்ட சொன்னது யாரு? ஓ, உன் தோழி, உன் அருமை தோழி, உன்னுடைய நெருங்கிய தோழி சுகந்தி சொன்னாலோ? ஆமா. சரி, இப்போ நீங்க பதில சொல்லுங்க. அவ சொல்லிட்டான். நீங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு அவளுக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கும் தெரியாம நானும் குழப்பத்துல தான் கேட்கறேன். இது நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா உண்மையாவா? மஞ்சு, நீ உன் புருஷனை என்னைக்குதாம்மா நம்புவ? உன் புருஷன் சுத்தமான நல்லவம்மா. ஆனா நீதான் அதை நம்பவே மாட்ற. ஆமா, உண்மையாவே அந்த ஸ்ரீய பொண்ணு பார்க்க தான் போறோம். கண்டிப்பா அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போறோம். போலாம். ஏங்க நீங்க சொல்றது உண்மையா? நான் சுகந்தி சொன்னப்போ நம்பல. அதான் உங்ககிட்ட கேட்கறேன். உண்மையாவே நம்ம ஸ்ரீக்குட்டியை பொண்ணு பார்க்க போறோமாங்க? ஏங்க தயவு செஞ்சு இதில் விளையாடாதீங்க. உண்மையை சொல்லுங்க. நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இது உண்மைதானே? இதுல எந்த பொய்யும் இல்லையே. சொல்லுங்க. மஞ்சு, நான் தான் சொல்றேம்மா, உன் புருஷனா ரொம்ப நல்லவன். ஆனா நீதான் அதை ஏத்துக்க மாட்டேங்கிற. உண்மையாவே பொண்ணு பார்க்க போறோம். கண்டிப்பா போறோம். ஆ, சக்தியும் ஸ்ரீயும் டூர்ல இருந்து வந்துடட்டும். வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வேலையே இதுதான். கண்டிப்பா பொண்ணு பார்க்க போறோம். நீங்க உண்மையை சொல்றீங்க. நான் சுகந்தி சொன்னப்போ சத்தியமா நம்பலங்க. நீங்க இதுல வேற ஏதாவது வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் கேட்டோம் நீங்க இதுதான் சொல்றீங்கன்னா அப்ப கண்டிப்பா நம்ம ஸ்ரீக்குட்டியை பொண்ணு பார்க்க போறோம். அப்படிதானே? ம், ஆமாம்மா, பொண்ணு பார்க்க கண்டிப்பா போறோம். ஏங்க உண்மையை என்னால நம்பவே முடியலங்க. நீங்க மாறிட்டீங்களே எப்படிங்க? என்னால நம்பவே முடியல. நீங்க இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பீங்கன்னு சத்தியமா நான் நம்பவே இல்லைங்க. எனக்கு இப்பதாங்க சந்தோஷமா இருக்கு. ஐயோ எனக்கு இப்பவே சக்தி டூர்ல இருந்து வர சொல்லணும்னு தோணுதுங்க. சக்தியும் ஸ்ரீயும் சீக்கிரம் வரணும். வந்ததும் நம்ம உடனே அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்கணுங்க. நீங்க கல்யாணத்துக்கு ரொம்ப நாளெல்லாம் தள்ளி போடக்கூடாது. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. காலேஜ் எல்லாம் ஸ்ரீக்குட்டி இங்க வந்துட்டு பிறகு கூட படிக்கட்டுங்க. நம்ம படிக்க வைக்காமல இருக்க போறோம். கண்டிப்பா படிக்க வைக்கலாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா படிக்க வைக்கலாம். கவலையே படாத. சரி, சக்தி ஏதாவது கால் பண்ணனா? ஆமாங்க, காலையிலே சக்தி கால் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு 8 o'clock ரீச் ஆயிட்டாங்களாமா. இன்னைக்கு காலையிலே டூர் சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்களாமா. ஓகேம்மா, சக்தியா நல்லா என்ஜாய் பண்ண சொல்லு. ஆ, எதுனா கேஷ்னா என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லு. உடனே டாடி போட்டு விடுவாங்கன்னு சொல்லு. ஓகேவா? அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. என் பிள்ளை சக்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ராஜா மாதிரி இருக்கணும். நீங்க நம்ம பிள்ளை மட்டும் இல்ல, ஸ்ரீக்குட்டியும் தான். அவளும் ராணி மாதிரி இருக்கணும். அவளுக்கு என்ன குறை? என் மருமகளும் ராணி மாதிரி இருப்பா. சரி, எனக்கு பசிக்குது. சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன். சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. ரொம்ப டயர்டா இருக்கேம்மா. எல்லாம் ரெடியா இருக்குங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் பால் பாயாசம் மட்டும் சரின்னு செஞ்சுறேன். ஏன்னா நீங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்களா, ஸ்வீட் இல்லைன்னா எப்படி? அதான் ஸ்வீட்டை ரெடி பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம், அதுக்கு என்னம்மா, தாராளமா வெயிட் பண்றேன். ஸ்வீட்டு தானே? கண்டிப்பா இனி நமக்கு வர எல்லாமே சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் வரும். ஓ, போயிட்டு நீ சீக்கிரம் ஸ்வீட்டை ரெடி பண்ணு. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். போமா? சரிங்க, நீங்க வரதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். போங்க. சரிம்மா. பொண்ணு பார்க்க போறோம். ம், ஆமா ஆமா, பொண்ணு தானே, பொண்ணு பார்க்க தான் போறோம். முத்துவேல், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. நீ சந்தோஷமா இருக்கங்கிறது என் பொண்டாட்டி முகத்துல தெரியுது. எவ்வளவு நாளைக்கு இந்த சந்தோஷம்? பார்க்கலாம். சீக்கிரமே உன் சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா. இன்னும் 2-3 ப்ராசஸ் தான் இருக்கு. அது முடிஞ்சதும் பொண்ண பார்த்துட வேண்டியதுதான். கவலையே படாது முத்துவேல். இப்பல இருந்தே சந்தோஷமா இருந்துக்க. ஏன்னா இனி உன் லைஃப்ல சந்தோஷங்கிற பேருக்கு கூட இடம் இருக்குமான்னு தெரியல. அதனால சந்தோஷமா இரு முத்துவேல். எப்படி? நான் சைலண்ட் பார்ட்னரா? நீ பேசாத அளவுக்கு
உன்னையே சைலண்ட் ஆக்க போறேன். நடக்க போற விஷயங்கள் அப்படிதான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையோட சந்தோஷமாவும் இருந்துக்க. ஏன்னா இதுதானே உன்னோட லாஸ்ட் சந்தோஷம். கடைசி சிரிப்பா கூட இதுவா தாண்டா இருக்கணும். இனி உன் முகத்துல சிரிப்பையே நான் பார்க்க கூடாது. மூஞ்ச மோகரையும் பாரு. பிளான் படி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது. இவ வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான். முதல்ல நம்ம இங்கிருந்து எப்படியாவது போக பார்க்கணும். அந்த சக்தி கிட்ட தனியா இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுட்டேன். இனி இந்த சக்தியை என் கைக்குள்ள போட்டுக்கவே முடியாது. கண்டிப்பா நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். பர்வீன், சொல்றி சுபி. என்னடி அவ கடுகடுன்னு இருக்கா? நீ கூட்டிட்டு வந்த நேரத்துல இருந்து ரொம்ப கடுகடுன்னு இருக்காளே. ஆமா, என்ன ஏதாவது ரொம்ப வச்சு செஞ்சுட்டியா என்ன? நான் வச்சுலாம் செய்யல. அவ என்னமோ பிளான் பண்ணிருக்காடி. அந்த பிளான் என்னால நடக்கலையேன்னு நினைச்சு என் மேல அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கா. ஏய், இப்ப நான் அவளை எங்க இருந்து தெரியுமா கூட்டிட்டு வந்தேன்? எங்க இருந்தடி? எங்க இருந்தா? உங்க அண்ணன் சக்தி சீனியரும் கார்த்திக் சீனியருக்கும் ரூம் கொடுத்துருக்காங்களா, அந்த ரூம் வாசல்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன்டி. என்ன? எங்க என்ன ரூம் வாசல்ல இருந்தா? ஆமா, அங்க இவன் என்னடி பண்ணிட்டு இருந்தா? அதை நீ கேட்ட இன்னும் ஷாக் ஆவ. அங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தா? இவ சக்தி சீனியர் கிட்ட அங்க நின்று பேசிட்டு இருந்தாடி. என்னடி சொல்ற? அண்ணன் கிட்டியா? அது இந்த நைட் டைம்லயா? ஆமா, கார்த்திக் அங்க இருப்பாரு. இல்லடி, அங்க கார்த்திக் சீனியரை நான் பார்த்த மாதிரி இல்லை. அது ரூம்குள்ளேயும் இல்லை. அந்த இடமே காலியா இருந்தது. காரிடார்ல இவளும் சக்தி சீனியரை மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏதோ ஜூஸ் குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே எனக்கு ஏதோ தப்பா தெரிஞ்சது. அதனால இவளை நாங்கள் விடக்கூடாதுன்னு அதை இதை பேசி இவளை கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன். அதனால மேடமு என் மேலே ஏறி பொறியின்னு இருக்காங்க. என்னடி பர்வீன் சொல்கிறேன்? அண்ணன் இவ்வளோ மட்டும் அந்த காரிடார்ல தனியாவா? ஏடி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே ஃபயர் கேம்ப்ல இருக்கும். அப்புறம் இவளுக்கு மட்டும் என்னடி அங்கே வேலை? இவ கதையை விடு. ஆமாம், எதுக்கு சக்தி சீனியர் கார்த்திக் சீனியர் இங்கே இல்லை? இல்லை, அண்ணன் ஏதோ மைண்ட் அப்செட்டில் இருக்கிறதுனால வரலன்னு சொல்லிடுச்சு. அவர் ஏதோ அண்ணன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரா, அதனால அவரும் வரலன்னுட்டாங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா தான் ரூமில் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ சொல்கிறத பார்க்கும்போது அவர் அங்கே இல்லையே. சக்தி என்ன மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாண்டி, நான் கார்த்திக் சீனியரை அங்கே பார்க்கவே இல்லை. சக்தி சீனியர் மட்டும்தான் இருந்தார். இதை என்னமோ பிளான் பண்ணியிருக்கான். அந்த பிளான் என்னால் தடைப்பட்டு போச்சிருந்தா இவ கோவமாக இருக்கான். இங்கே பாரு, இவ ஏதோ பயங்கரமான பிளானை வச்சுருக்கான். இவன் இந்த இடத்த விட்டு நகர விடாமல் நம்ம பார்த்துக்கணும். இவன் இங்கேருந்து போனால் கண்டிப்பாக அவன் நினச்ச பிளான் சக்ஸஸ் ஆகிடும். இவளை மட்டும் இங்கேருந்து நகரவே விடக்கூடாதுடி. பாரு, நீ சொன்ன கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஆமாம், இவன் முகரக்கட்டியை பார்த்தாலும் என்னமோ பண்ணுறா. என்னமோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. சரிடி, இவளை நம்ம இந்த இடத்த விட்டு நகர விடாமல் பார்த்துப்போம். ஐயோ, அவ கூட ஷைலு பேசிகிட்டு இருக்காளே. கவலைப்படாத, ஷைலுக்கு அப்போவே மெசேஜ் போட்டுட்டேன். ஷைலுமா அவளை விட மாட்டான். சரி சாமாடி. சரி ஷைலு, இந்த ரூமுக்கு போகிறேன். எங்கடி போகிறேன்? இங்கே இரு, நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சும்மா ரூமுக்குலாம் போக வேணாம். இங்கே இருடி. அங்கே பாரு, பழைய கேம்ப்ல எல்லாரும் ஜாலியாக ஆட்டம் பாட்டோன்னு அப்படி இப்படி எவ்வளோ குதூகலமாக இருக்காங்க. நீ என்ன ரூமுக்கு போகிறேன்னு அதெல்லாம் நீ ரூமுக்கு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். பார்த்தியா மேடம் எப்படி நழுவ பார்க்குறாங்கன்னு? ஆமாண்டி, எப்படியாவது இங்கேருந்து கலந்து போகலான்னு பார்க்குறாடி. அப்போ முடியாது, நான் தான் சுற்றி அணை கட்டி வச்சிருக்கேன். மேடமால இங்கேருந்து நகரவே முடியாது. அவள் என்ன பிளான் போட்டுருந்தாலும் சரி, இந்த பார்வையின் கிட்ட சொல்லுபடி ஆகாது. இன்னைக்கு அவள் பிளான் எல்லாம் தூள் தூளா உடஞ்சி போகணும். ஷைலு, விளையாடாத, நகரு, நான் போகிறேன். எனக்கு தலைவலியா இருக்கு. நான் உன்னை விட மாட்டேன். நீ இங்கே தான் இருக்கணும். எவ்வளோ ஜாலியாக இங்கே இருக்கு. நான் ரூமுக்கு போகிறேன். அதெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதா? வாடி விடு, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. நான் போய் டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் படுக்க போகிறேன். நகரு. ஷர்மி, நான் இங்கே உன்னை விடவே மாட்டேன். நீ இங்கே தான் இருக்கணும். நீ நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வா வா, அங்கே பாரு, சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வா, நம்ம 2 பேரும் போய் அங்கே போய் டான்ஸ் ஆடுவோம். சுச்சோ, பாவம் ஷர்மி செல்லத்தால இங்க அங்க நகர முடியலையே. ஹே சுபி, அவ தவிக்கிறது பாரு. தவிக்கணும்ல, பிளானா போடுற பிளானு. உன் பிளான் எப்படி நடக்குதுன்னு பாக்குறோண்டி. சுத்தி சுத்தி நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்களை விட்டு இங்க உன்னால துளி அடி கூட நகர முடியாதுடி. எப்படி முடியும்? ஆனா கட்டிட்டோம்ல.